மகரம். இவர்கள் எப்போதுமேங்க மனசுக்குள்ள வேதனைகளும் கவலைகளும் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசினா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இவர்கள் எப்போதுமே மற்றவர்கள் மேல பழியை தூக்கி போடணும், மற்றவர்கள் மேல இவங்க தான் எதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத போல சொல்லணும்னு எண்ணமே உங்களுக்கு வராது. இந்த மகர ராசிக்காரர்கள் எப்போதுமேங்க நேர்மை குணம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட ஒருத்தங்களா அப்படின்னு தான் எல்லோரும் யோசிப்பாங்க. இவருடைய வாயில துளி அளவு கூட பொய் வராது. அப்படியே பொய் வந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் பொய் தான் சொல்றாங்கன்றதை எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் பொய்யே வராதே அப்படின்ற போது இவங்களை தாண்டி பொய் சொல்லும் போது ஈஸியா கண்டுபிடிச்சு மாட்டிப்பாங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அன்புக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. மற்றவங்களாம் அன்பு தானப்பா, போப்போ எனக்கெல்லாம் பெருசு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு காமிக்கிறவங்க கிட்ட இருந்து அன்பை வாங்கிப்பாங்க. ஆனா அன்பை திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க மேல அன்பு இருக்காது. அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா? வாங்கிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு பொருள் கிடைக்குமா? வாங்கிக்கலாம். இல்ல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க இருந்து எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். இல்ல அதெல்லாம் தாண்டி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு முன்னேற முடியுமா? அதையும் எடுத்துக்கலாம். பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹெல்ப் பண்றோம். எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்கிட்ட இருந்து என்னென்னத்தை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆனா இவங்களுக்காக எதுவுமே அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. மகர ராசிக்காரர்கள் அன்பு காமிச்சு காமிச்சு வாழ்க்கையில இன்னை வரைக்கும் அன்பு இல்லாம ஒரு தனிமைப்பட்டப்பட்ட ஒரு நபராக தாங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொன்னா கூட அது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் தாங்க யதார்த்தமான உண்மை. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனதே கிடையாதுங்க. சந்தோஷம்ன்றத இவர்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட இல்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லைங்க, சில மாதங்களாகவே பெருசளவுல இவங்களுடைய வாழ்க்கையில செல்வம் பணம்ன்றது இல்லைங்க. முக்கியமா சொல்லணும் போனா இவங்களுக்கு இப்போ சில மாதங்களா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமை என்பது இருந்திருக்கும். எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாம, வேலைக்கு போவா வேண்டாமான்றதை யோசிச்சுக்கிட்டு, வேலைக்கு போகணுமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு பெரும் கவலைகளோடு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும். அதோடு சேர்த்து கடன் சுமை என்பது அதிகரிச்சிருக்குங்க இந்த சில காலகட்டங்கள்ல பார்க்கும்போது. முக்கியமா சொல்ல போனா இந்த பிரச்சனைகள் மண்டைக்குள்ள ஓடி ஓடியே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை தாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தினமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தினமும் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுங்க. இப்ப நான் சொன்னல இவ்வளவு விஷயங்கள் சொன்னல, இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையில சாமி இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லை சாமி, நீங்க போய் சொல்றீங்க, சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா இது எல்லாமே நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா நான் சொன்னதே உங்களை தானே சொல்றேன், உங்களை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இது நடக்காம இருக்கும்? நிச்சயமா இதெல்லாம் நடந்திருக்கும். அதுவும் சரியா சொல்லணும்னா இந்த 25 வயசு தொடர்றதுக்கு முன்னாடி இது அனைத்தையுமே இதை மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்த்துருவாங்க. இதுக்கப்புறமும் மகராசனுடைய வாழ்க்கையில இதை விட பல கொடுமைகள்ன்றது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. இன்னை வரைக்குமே மகர ராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது, இன்னைக்கு ஒரு நோய் வந்துச்சா நாளைன்னு சரியாச்சா, நாள் இன்னொன்று ஒரு நோய், நாளின் நோய் வருதா சரியாச்சா, அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு நோய். இப்படி நோயினால மிகப்பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இவருடைய வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோயினால இவங்க அவதப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க. மற்றவர்களை நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய நபர்கள், தனிமையில மட்டுமே வாழக்கூடிய நபர்கள், தனக்குன்னு ஒரு உறவு இல்லை, தனக்குன்னு ஒரு சொந்தம் இல்லைன்னு நினைச்சு எப்போதும் கவலைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இவ்வளவு காலங்கள் இத்தனை கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்களை நீங்க பார்த்தீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களே, வாழ்க்கையை மாற்றத்தினுடைய அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்டுட்டு போங்க. எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கைன்றதை பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, மகர ராசிக்கார அன்பர்களே, முதலாவது விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும். ரொம்ப காலமா இந்த காதல் விவகாரங்களாலும் சரி, காதல் பிரச்சனைனாலும் சரி, அது வந்து வெளிவர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். உண்மையை சொல்லணும்னா மகராசினுடைய வாழ்க்கையில ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கான்செப்ட்ல தாங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. எனக்கு ஒருத்தங்க தான்பா, ஒருத்தங்களை நான் விரும்பிட்டேன், அவங்களை விட்டு நான் எப்படி இன்னொரு பொண்ணையோ இன்னொரு ஆணையோ என்னால் பார்க்க முடியாது. இது என்ன மனசா இல்லை வேற ஏதாச்சா ஒண்ணா போறதுக்கு? எனக்கு ஒருத்தங்க தான் அப்படின்னு ரொம்ப மனசுல உள்ள வேதனைப்பட்டு அந்த ஒரு பெண்ணுக்காகவும் சரி அந்த ஒரு ஆணுக்காகவும் சரி இன்னும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள். அதுவும் மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் இப்போ மாறுவதற்கான சூழ்நிலை என்பது ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லை, மகராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இந்த நோயினுடைய தாக்கம் மாறி மாறி வந்து இவங்களுடைய உடம்பையும் சரி மனசையும் சரிங்க, என்னடா வாழ்க்கை இது, வாழ்றது வெறுப்பா இருக்கே, வாழ்க்கையே பிடிக்கலை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான அளவுக்கு கேட்குற அளவுக்கு மனசுக்குள்ள
அவ்வளவு காயங்கள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காயங்கள் அனைத்துமே நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி, அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நோய் தொற்று இல்லாத ஒரு உடம்பாக மாற்றி வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை அதிகரிச்சிருப்பதால ஒர்க் அவுட் போடுவது, யோகா செய்வது, முக்கியமா நல்ல உணவுகளை சாப்பிடுவதுன்றத சரியான முறையில இனி வரக்கூடிய காலங்களில் கடைபிடிப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இது வரைக்குமே இந்த மகர ராசிக்காரர்கள் உணவு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா அக்கறை எடுத்து இதை சாப்பிடணும் இதை சாப்பிடாதுன்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இவங்க ஒரு உணவு பிரியர்கள் கூட சொல்லாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க, ரசிச்சு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா இவருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இப்போ ரொம்ப நோயினால பாதிக்கப்படுவதால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றத ஒன்றுத்தையும் யோசிச்சு சாப்பிடக்கூடிய நிலைமை என்பது இவருடைய வாழ்க்கையில வரும். ஆனா இதை முழுசா மன நிறைவோடு தான் இந்த மகர ராசிக்காரர்கள் செய்வாங்க. ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, பிடிக்காம செய்யறான்ப்பா, பிடிக்காம செஞ்சா எப்படிப்பா அப்படின்னு. ஆனா மகர ராசிக்காரர்கள் எப்போதும் எதை செஞ்சாலும் சரிங்க, அவங்களுடைய விருப்பத்தோடு தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு, செய்யணும்னு தோணிடுச்சு அப்படின்னா யார் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய நபர் நீலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்வாங்க. நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருந்தேன், இந்த மகர ராசிக்காரர்கள் நிம்மதியே இல்லைங்க, தூக்கமே இல்லாமங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லியிருந்தோம்ல. அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம், வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது அமையும். அது மட்டும் இல்லைங்க, காதல் தோல்வி அடைஞ்சு நீங்க விரும்பின அந்த பெண்ணையும் ஆணையும் மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, அவர்களுடன் மறுபடியும் ஒரு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அவருடன் நீங்கள் மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்பாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த நிலைமையில பார்க்கும்போது கிடைக்க போகுதுங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் என்பது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பக்கத்துல உங்களுக்காக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பல மாதங்களாக வருஷங்களாகவே தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுக்குன்னு ஒரு துணை என்பது அமைவார்கள். அது மனைவி, அது கணவனாக கூட இருக்கலாங்க. யார் வந்தாலும் சரிங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழணுன்ற அந்த ஒரு எண்ணம் என்பது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில வரும். முக்கியமா மகர ராசினுடையக்காரர்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது எந்த ராசி பொருத்தம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசின்றது தனுசு ராசிக்காரர்கள் தாங்க. தனுசு ராசிக்காரர்களை விரும்பும் போது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை அறியாமல அவர்களையும் சரி இவர்களுக்கும் சரிங்க, அந்த காதல் பிணைப்புன்றது ரொம்ப அதிகமா வருது. இந்த தனுசு ராசிக்காரர்களோடு இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காதல் வயப்பட்டார்கள் அப்படின்னா இந்த ஒரு காதல் அப்படின்றது வாழ்க்கை முழுக்க வருத்தங்க. இவங்கள் அன்பு இவர்களுக்கான இடையிலான அந்த காதலை பார்க்கும்போது அந்த காதலுடைய உச்சமே இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு அன்பை காமிச்சுப்பாங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மகரமும் தனுசும் சேர்ந்துடாதுங்க. இவங்க அவ்வளவு இதுக்கு கஷ்டப்பட்டு சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கான அந்த சேர்ப்புன்றது கிடைக்கும். ஆனா இது பல பேர் இதுல இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி திருமணம் ஆனிச்சுன்னா நீங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த ஜோடியா இருப்பீங்க. சரி, இந்த காதல் திருமணத்துல ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாட்களாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சீக்கிரமாவே நீங்க ஆரம்பிக்குங்க. நீங்க மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவு இல்லாம தனிமையில கஷ்டப்பட்டீங்கல்ல, ஆனா இனி அந்த பயம் என்பது வேண்டாங்க. நீங்க எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க, உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய குடும்பத்தார்களே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள ஒரு பிசினஸ் ஐடியா தொடங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அதை தொடங்குவதற்கான சரியான காலம் இது இல்லையோன்னு நினைச்சு நீங்க அதை செய்யாம விட்டீங்க. ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற காலங்களாக இருக்குதுங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்போ தொடங்கினாங்க அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வீட்டில இருந்தே வேலையை பார்ப்பாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். அதாவது வெளியே ரொம்ப தூரம் போய் வேலை பார்க்காம வீட்டு பக்கத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வேலை பார்க்குறீங்கன்ற போது இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்ய நினைச்சீங்கன்னா தாராளமாக போகலாங்க. வீட்டிலிருந்து வாங்குற சம்பளங்களை விட வெளியிடங்களுக்கு நீங்க சென்று வாங்கக்கூடிய சம்பளம் என்பது உயர்ந்ததாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சில நாட்களாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வேலை சரியா அமையாம வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து மாற்றம் என்பது ஏற்படும். தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 1000 2000 சம்பளத்துல உங்களுக்கு சிறந்த வேலை என்பது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, திருமண வாழ்க்கை அமைவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்க போகுதுங்க.
ரொம்ப காலமா திருமணம் அமையாம தேடிக்கிட்டே இருந்தாங்க. வயசு ஆகிட்டு இருக்கும், ஆனா திருமணம்ன்றது அமையலேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம், ஒரு கவலைன்றது இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள விதமா திருமண அமைப்பு என்பது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. ரொம்ப காலமா நீங்க தேடி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணம் பந்தம்ன்றது அமையாமலே இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய விதமா திருமண பந்தம் என்பது இப்போ சில நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இன்னும் 5 இல்ல 6 மாதத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில அந்த திருமணமே நடந்து முடிஞ்சிரும்ன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்கும். திருமணம் முடிந்த சில நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ரொம்ப காலமா திருமணம் தான் நடக்கல, ஆனா குழந்தை பாக்கியம் ஆகின சில மாதங்களுக்குள்ளேயே குழந்தையை நீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இல்லாத முக்கியமான வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது இனி அமையும். அதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை. நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை தாங்க இனி இந்த மகர ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வாழ போறீங்க. அதனால பயமோ இல்லை கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். நிம்மதியா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்புதமான காலங்களாக இனி அமையும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.